திமிர பிடிச்ச மூதேவி, நானும் பாத்துட்டே இருக்கேன். என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? இன்னி பேசி பாரு, உன் பல்ல பேத்து நாய்க்கு போட்டுருவேன். யார் பல்ல யார் பேப்பா நீ இப்ப பாருடி. ஐயோ நானல்ல. யாஹூ யம்மா எத்தே எத்தே. ஐயோ சடை எந்திரமா சடை. எங்க வந்து யார்கிட்ட இந்த முனியம்மா வடிச்சு ஜெயிச்சதா சரித்திரமே இல்லடி. எந்திரிங்கத்தே, உங்களால முடியும். இந்த ரெண்டு குடுமைக்காரி குடுமையை புடிச்சு அத்து போடுங்க சொல்றேன். என்னம்ல இப்ப நீ புதுசா குலைக்க வந்துட்டியோ? உங்க மாமியாரி எப்படி குலைச்சுதான் இப்ப என்கிட்ட இப்படி அடி வாங்கிட்டு கிடக்கா. ஏய் கிழவி, என் மாமியாவே அடிச்சு கீழே தள்ளிட்ட இல்ல. இப்ப சொல்ற கேட்டுக்கோ, என் மாமியா எந்திரிச்சு உன்னை அடிச்சு பல்ல பேத்து படுக்க வைக்கல, அதை நான் பாக்காம இங்க இருந்து போக மாட்டேன் பாத்துக்கோ. இவன் எப்படி சொல்லிட்டு இருக்கா? ஏய் சின்ன பொண்ணு, என்னக்கா பேசிட்டு இருக்கல? எட்டி கூற கட்டவுல நீ என்ன சண்டை நிறுத்த வந்தியா இல்ல சண்டை மூட்டி விட வந்தியா? ஏதோ ஒண்ணு, எனக்கு என் மாமியார் தோக்க கூடாது அவ்வளவுதான். ஏய் கேடு கிட்ட குடுமி கிழவி, என் மாமியாவை அடிச்சு போட்டா நீ என்ன பெரிய இவளா? இப்ப பாரு, என் மாமியாவை எழுப்பி உன் கூட சண்டை போட்டு வச்சு உங்க ஜெயிக்கலினா கேளு. அடியே அவன் எந்திரிக்க மாட்ட போடி. பாத்துட்டே இரு கிழவி, உன் பல்ல உடைக்கிறக்காச்சும் நான் எழுப்பி விட்டு காட்டுறேன். தூர பாங்கிட்டு. எதே எதே எந்திரிங்கத்தே, உங்களால முடியும். எந்திரிச்சு அந்த குடுமிக்காரி குடுமையை புடுங்கி மாலை கொத்து போட்டுங்கத்தே. எந்திரிங்கத்தே, உங்களால முடியும். எந்திரிங்க. எதே எதே. கிளவி வாயை பொழந்துட்டு கிடக்க தவிர ஒரு அசையும் அசைய மாட்டேங்கிறாளே. இவளை நம்பி நான் சபதத்தை வேற போட்டு தொலைச்சிட்டேனே. இப்ப நான் என்ன செய்ய? ஷோ, இந்த கிளவியை நம்பி ஒரு ஆணி புடுங்க முடியாது. சும்மா நம்ம கை வைத்தியத்தை காட்டிட வேண்டியதுதான். எத்தே, உன் கொய்யால என்ன கத்திட்டு இருக்க? எந்திரிக்கிற பாரு. உன்னை ஏன் என்ன போட்டு அடிச்ச? கூறு கட்டுத்தனமா பேசாதீங்க அத்தை. உங்களை அடிச்சது நான் இல்ல, அந்த முனியம்மா கிளவி. இப்போ ஒழுங்கா எந்திரிச்சு அந்த கிளவியை அடிச்சு போட்டாதான் உங்களுக்கு வீட்டுல சோறு. இல்லைன்னா உனக்கு எலி மருந்து கொடுத்தே கொண்டே விடுவேன். இப்ப எந்திரிச்சு அந்த கிளவியை அடிச்சு துவம்சம் பண்ற, சரியா? நீ அந்தாண்டு போய் தொலை, நான் பாத்துக்கிறேன் அவளை. இப்ப பாரு குடிமி கிளவி எங்க அத்தையோட ஆட்டத்தை. எதே நம்ம தான் ஜெயிக்கணும், மறந்துடாதீங்க. தெரியுமில, நீ மூடிட்டு போங்கட்டு, நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. ஓகே அத்தை, ஆல் தி பெஸ்ட். என்னம்ல நின்னுட்டு போஸ் கொடுக்க வாங்குறாடி பத்தலையோ? அங்க என்னல பாக்க? யாத்தே கிளவி ஜஸ்ட் மிஸ். எம்மா கிளவி பராபரமா இருக்கா. சத்தடி நீ சத்தடி. யாத்தே ஏய், அந்த ஏரியா இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எல்லா ஏரியாலயும் செல்லத்தாயி கில்லிடி. இன்னொரு தடவை என் வம்புக்கு வந்த உன்னை உயிரோட புதைச்சிருவேன். என்ன மருமவள, எப்படி இருந்துச்சு அடி? சூப்பர் அத்தை, ஒரே மிதி அந்த அடிக்கு போய் விழுந்துற கிளவி. சரி சண்டை போட்டு கை காலெல்லாம் டயர்டா இருக்கு. சோறு பொங்கிட்டியா? இல்ல அத்தை, இனிமேதான் உழ வைக்கணும். அப்ப அடுத்த மிதி உனக்கு கொடுத்துட வேண்டியதுதான். அத்தை 5 நிமிஷத்துல பொங்கிடுற அத்தை. ஏம்ல ஒரு நிமிஷம் இல்ல. என்னத்தே? சண்டை போட்டு கை காலெல்லாம் வலிக்கு, என்ன தூக்கிட்டு போ. அவ்வளவுதான் அத்தை, வாங்க தூக்கிட்டு போறேன். எதே என்ன கிணக்கு இருக்கீங்க அத்தை? பொத்திட்டு தூக்கிட்டு போம்ல. தினம் 3 நேரம் திங்கற இல்ல, இதுக்கு நான் ஆட்டோ வச்சு தூக்கிட்டு போக முடியும்? 2 தெரு தள்ளி தானே இருக்கு, தூக்கிட்டு போ. சரிதே. யப்பா சண்டில ஒரு அடி விழுந்திருக்கு, ஜஸ்ட் மிஸ். முதல்ல வீட்டுக்கு போய் சேர வேண்டியதுதான். கிளவி அப்பத்துல இருந்து வாய் பொளந்துட்டே கிடக்கா. உயிரோடு இருக்காளோ இல்ல செத்து தொலைஞ்சிட்டாலும் தெரியலையே. சரி நமக்கு என்ன, நம்ம வேலை பார்த்துட்டு போவோம். கிளவிங்களா இருந்தாலும் நல்லா பறந்து சண்டை போட்டாங்க இல்லையே ஜிம்மி? ஆமா டம்மி, 2 பேரும் நல்லா கராட்டே பழகிருப்பாங்க போல. நல்லா பறந்து அடிக்காங்க. ஐயோ பேசுனது கிளவிக்கு கேட்டுச்சு போல. வா ஜிம்மி ஓடிடலாம். என்ன சொல்லு மீனஹா. என்ன இந்த அம்மாவும் உங்க பொண்டாட்டி எங்க போனாங்க? 2 பேரும் வீட்டுக்குள்ள காணோம். அவங்க 2 பேரும் பழைய வீட்டுக்கு போயிருக்காங்க மீனஹா. அங்க ஏதோ கொஞ்சம் வேலை இருக்கா, வீடெல்லாம் கிளீன் பண்ணி ஒட்டிட்டு வரணும் போயிட்டாங்க. ஓ சரிண்ணே. மீனஹா சொல்லு பிரியா. வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்கி, நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா? ஆமா பிரியா, ஒரே போர் அடிக்கி. சரி வா, நம்ம 2 பேரும் அப்படியே ஒரு ரவுண்ட் வாக் போயிட்டு வந்துடலாம். சரி வா போலாம். என்ன நானும் பிரியாவும் 2 பேரும் வெளியே போயிட்டு வரேன். என்ன சரிம்மா போயிட்டு வாங்க. சரி அழகாத பிங்கு, அம்மா கிட்ட சொல்லி புதுசா வாங்கிக்கலாம். என்ன வீட்டுக்கு போலாமா? போலாம். எவ்வளவு அழகா இருந்தா அந்த சின்ன பொண்ணு. அனிதா சொல்லுங்க சின்னம்மா. நான் கோயிலுக்குள்ள இருக்க, பூஜைக்கு வேணுங்கிற தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க சின்னம்மா, நீங்க போங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஆஹா, நாம நினைச்ச மாதிரி நம்ம கோயிலுக்கு வந்திருக்கா. ஐயோ கூட அவங்க சித்தி வேற இருக்காங்களே, எப்படி அவகிட்ட பேசுறது? சரி சீக்கிரமா வந்துரு. அப்படா போயிட்டாங்க. இப்ப போய் பேசிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க ஒரு மூட்டை அரிசியும் 10 மூட்டை புண்ணாக்கும் கிடைக்குமா? யார் இது? அர்ஜுன் சார் நீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க?
எனக்கு தெரியாது அனிதா, நீங்க எப்ப கோவிலுக்கு வருவீங்க எப்ப போவீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். அதான் சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். பரவாயில்லையே, நம்ம ஆளு நம்ம பத்தி நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. என்ன மேடம் தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்டயாச்சும் பேசலாமே. பார்த்து பேசியாச்சுல. சரி நீங்க கிளம்புங்க. எங்க சித்தி என்ன சீக்கிரமா வர சொல்லிருக்காங்க. நானும் பூஜைக்கு தேவையான பொருள் வாங்கிட்டு உள்ள போறேன். கிளம்புங்க. ஆனா நான் கேக்குற ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்களேன். அம், சரி என்ன கேளுங்க. நீங்க என்ன லவ் பண்ற விஷயத்த ஏன் முதல்ல என்கிட்ட சொல்ல? இங்க பாருங்க அர்ஜுன் சார், கண்மணி சும்மா சொன்னதை நீங்க மனசுல வச்சுட்டு நீங்க அப்பப்போ அதை பத்தியே பேசாதீங்க என்ன. இல்லையே, நான் சும்மா சொல்ல சார், நான் உண்மைதான் சொன்னேன். கண்மணி சும்மா இருக்க மாட்டே நீ. நான் எதுக்கு சும்மா இருக்கணும்? நீ என்கிட்ட சொன்ன விஷயத்த நான் அர்ஜுன் சார் கிட்ட சொன்னேன். நீ ஏன் சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிருக்கேன், அவ்வளவுதான். கூல் பேபி. செருப்பு. சரி சரி, பருப்பெல்லாம் போற வழி பார்த்து வாங்கிக்கலாம். அங்க பாரு அர்ஜுன் சார் உன்னையே பாத்துட்டு இருக்காங்க, போ சீக்கிரமா பேசு. தேங்க்யூ சோ மச் கண்மணி. நீங்களாச்சும் என் சைடு பேசுறீங்களே உங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணாம. அப்படியெல்லாம் இது இல்ல அர்ஜுன் சார், நான் இப்பவும் என் ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டை அவங்க லவர் கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அடி பாவி, ஏண்டி இப்படி மாறிட்ட? என்ன மாத்தது நீ தானே. நீயே போய் அர்ஜுன் சார் கிட்ட லவ் சொல்வேன்னு நினைச்ச, நீ சொல்லல. சரி அர்ஜுன் சார் வந்து லவ் சொன்னாலும் நீ லவ் பண்ணல போய் சொல்லிட்ட. அப்ப நான் மாறாம என்ன பண்ண முடியும்? அதான் உண்மையை சொல்லி உடைச்சிட்டேன். ரொம்ப நல்லாவே ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றீங்க கண்மணி. தேங்க்யூ சோ மச். அப்புறம் கண்மணி, உங்க ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உங்க ஃப்ரெண்டு வேற வேலை விட்டு நின்னுட்டாங்க. உங்களுக்கு தனியா வேலை செய்ய போர் அடிக்கலையா? ஒர்க் எல்லாம் ஏதோ நடந்துட்டு இருக்கு சார். ஆனா என்ன பண்றது, தலையெழுத்து விட்டுட்டு போயிட்டான். பரவாயில்ல சார், விட்டுட்டு போனாலும் உங்க கூட தானே இருக்க போறா. அது நினைச்சதா ஹாப்பியா இருக்கு. கண்மணி வாயை வச்சுட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா இப்போ? சரிங்க மேடம், நான் சும்மா இருக்கேன். நீயே உன் லவ் சொல்லிடு. எப்போ சிரிப்பு தாங்க முடியல. நம்ம ஆளு முகம் மேல முகம் வாங்கிட்டு இருக்கான். நீ மரியாதையா என் கூட வீட்டுக்கு வா, நான் உன் கூட ஏதோ கொஞ்சம் பேசணும். சரி சரி, நீ என் கூட அப்புறம் பேசுவியமா? நீ அர்ஜுன் சார் கூட பேசு. சொல்லுங்க சார், உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுமா சொல்லிட்டு போங்க. இப்ப ஏன் மேடம் என் மேல கோவப்படுறீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் சும்மா தானே நின்னுட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்டு தான் உண்மை மேல உண்மையா சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. கடவுளே, இவன் இன்னுமே இந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கானா? கண்மணி இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? சும்மா என்ன கோவப்படுத்தாது பாரு. சரிங்க மேடம், சரி சரி, நான் சும்மா இருக்கேன். அனன்யா, ஏய் இங்க பாருடி. இரு இரு. கடவுளே, இவங்க ரெண்டு பேரும் வேற இப்ப நான் அர்ஜுன் சார் கூட பேசுறது பாத்துருக்காங்களே. இப்ப நான் என்ன பண்ணட்டும்? சரிங்க அனிதா, நான் பொறுப்படுறேன். அடுத்த தடவை உங்களை பாக்குறேன். நான் போயிட்டு வரேன் கண்மணி. சரி அர்ஜுன் சார், போயிட்டு வாங்க. யோப்பா, சிரிச்சு சிரிச்சு வயிற வலி வந்துருச்சு. என்னாச்சு அனிதா, ஏன் அவங்க ரெண்டு பேரையும் அப்படி பாத்துட்டு இருக்க? கண்மணி, அந்த ப்ளூ சுடிதார் போட்டிருக்காங்க இல்ல, அவங்கதான் அர்ஜுனோட தங்கச்சி. அவங்க பக்கத்துல இருக்கிற பொண்ணு தான் அர்ஜுனுக்கு பாத்துருக்கிற பொண்ணு. நானும் அர்ஜுன் என்ன பேசிட்டு இருந்தது அவங்க பாத்துட்டாங்க கண்மணி. பாத்துட்டு போறாங்க வீடு, நீ ஏன் தலைக்கு எடுத்துக்கிற? இந்த மஞ்சு முடிக்காரிட அர்ஜுன் சருக்கு பாத்துருக்கிற பொண்ணு பாக்க சர்க்கஸ்காரி மாதிரி இருக்கா. சும்மா இருடி, நீ வேற இந்த டைம்ல ஜோக் பண்ணிட்டு இருக்க. சரி சரி, நீ கேஷுவலா இரு, நீ ஏன் பயப்படுற? ஹேய், எவ்வளவு திமிரு இருந்தா நடு ரோட்ல நிறுத்தி எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்க நீ? இதே வேலையா சுத்திட்டு இருக்கியா? பிச்சைக்கார நாய்ங்களா, நல்லா பணக்கார பையனா பார்த்து கைக்குள்ள போட்டு இருக்கிறது என்ன? இதே பொழப்பா சுத்திட்டு இருக்கீங்க போல. ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா பிச்சைக்காரங்கன்னு கேக்குற நீ? பல்ல தட்டி கையில கொடுத்துருவ பாத்துக்கோ. இந்த திமிரு பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத நீ. ஏய், எவ்வளையோ பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? தைரியம் இருந்தா நீ வந்து பேசுடி. கண்மணி, நீ இந்த பக்கம் வா, நான் பேசிக்கிறேன். ஏய், என்னடி பேசுற? பிச்சைக்கார நாய்ங்களா, பிச்சை எடுக்கிற பொண்ணுங்களுக்கு பணக்கார பையன் கேக்குதா? ஹலோ மேடம், கரெக்டா பேசுங்க. ஏதோ அர்ஜுன் சருக்கு பாத்துருக்கிற பொண்ணாச்சேன்னு பாக்குறேன். இல்லைன்னா என்னடி பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? அடிக்கிற அடியில கண்ணை பழுத்துற பாத்துக்கோங்க. என்ன தைரியம் இருந்தா ஏமினாடி என் ஃப்ரெண்டையும் என்னையும் பிச்சைக்காரங்கன்னு கேக்குற நீ? ஏய் சீ, நீ பேசாத. எங்க அண்ணனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் நான் இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கேன். நீ ஆமா, உங்க அண்ணனை கைக்குள்ள வச்சுட்டு தான் இவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்க. என்ன பண்ண முடியும் உன்னால? பாரா, நம்ம பொண்ணுக்கு தைரியம் வந்துருச்சு. என்னமா பேசுறா? சும்மா பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு இருக்கா. பேசிட்டு. ஏய், யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியாடி நீ? ரெண்டு புறம்புக்கு கிட்ட பேசிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கோம். பாக்குறோடி, எங்க அண்ணனை கைக்குள்ள வச்சுட்டு தானே நீ இந்த பேச்சு பேசிட்டு இருக்க. எப்பயும் உள்ளவ மேரேஜ் வரைக்கும் எடுத்துட்டு வரேன்னு நானும் பாக்குறேடி. என்ன மேரேஜ் வரைக்குமா? அந்த பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல மீனஹா. அதான் கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போறீங்களே, இன்னைக்கு இவளுக்கு அந்த சான்ஸ் வேற கிடைக்க போகுது. பண்ணுங்க, சீக்கிரமா டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்க ஃபிக்ஸ் பண்ற அதே டேட்டில் தான் அர்ஜுன் சருக்கும் அனிதாக்கும் கல்யாணம் ஆக போகுது. நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பாக்கலாண்டி, அதுவும் பாத்துருவோம். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஆமா, நீ யாரையும் கேட்டு அதே டேட்ல எங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடக்கணும்னு சொன்ன? அர்ஜுன் சார் மேல இருக்கிற நம்பிக்கையால தான் சொன்னேன்.
என்னடி சொல்ற? ஆமா, நீ அர்ஜுன் சாரை லவ் பண்றது இவங்க கிட்டயே டைரக்டா சொல்லிட்டே. என்னென்ன அர்ஜுன் சார் கிட்டே சொல்லிருவ, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும், அதனால சொல்லிவிட்ட. ஆமா, நீ என்னடி சும்மா பட்டு பட்டுன்னு பேசிட்ட? நீ இப்படி எல்லாம் பேச மாட்டியே. பேசிருக்க மாட்ட கண்மணி, ஆனா அவ பேசின பேச்ச பாத்தியா? நடு ரோட்ல நின்னுட்டு பிச்சைக்காரங்கன்னு கேக்கா. இதுல தெரியுது அர்ஜுன் சாருக்கு அவளுக்கு செட்டே ஆகாது. அதனாலதான் சும்மா பட்டு பட்டுன்னு பேசிட்டேன். பாப்போம். அவங்க தங்கச்சி கிட்டயும் இந்த சர்க்கஸ் காரிக்கிட்டயும் உன்னோட லவ் சொல்லிட்டேன். ஆனா ஏன் அனிதா அர்ஜுன் சார் கிட்ட மட்டும் சொல்ல மாட்டேங்கிற? ஏன் இப்படி சுத்த விடுற? அவங்கள பாவம் இல்ல. இனிமே யாரையும் சுத்த விடுறது இல்ல கண்மணி. ஆனத்துல சீக்கிரமா நான் அர்ஜுன் சார் கிட்ட லவ் சொல்ல போறேன். என்ன சொன்ன? உண்மையாவா? ஆமாடி. அப்படின்னா நம்ம கூடிய சீக்கிரமா கல்யாண சாப்பாடு சாப்பிட போறோமே. கத்தாதடி, ரோட்ல இருக்கோம். சரி சரி, சீக்கிரமா வா, பூஜை சாமான் எல்லாம் வாங்கிட்டு போலாம். சின்னமா ஆல்ரெடி திட்டிட்டு இருப்பாங்க, இவ்வளவு நேரமானாலும் இன்னும் வரலன்ட்டு. போலாமா? போல வா வா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே ஏகே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.